நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கிறோம். நாளுக்கு நாள் ஸ்ரீலங்காவினுடைய நகர்வுகளை நாம் பேசுகின்ற பொழுது தற்போது மிகப்பெரிய பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விடயம் எல்லோருக்குமே தெரியும். நேற்று நாளில் இடம்பெற்ற இந்த சிறைச்சாலையினுடைய நகர்வு நீர்கொழும்பு பூஷா சிறைச்சாலையில நடந்த இந்த கைதிகளுக்கு இடையிலான ஒரு மோதல் சம்பவத்துல உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது, காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அரசு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே அனுர தற்பொழுது என்ன பதில் சொல்ல போகின்றார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகளாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பின்னணியில நீர்கொழும்பு பதற்றத்துக்கு காரணமான பாதாள உலகு அதாவது பாதாள குழு தலைவர் பூஷா சிறைச்சாலையில் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி பல்வேறுபட்ட நகர்வுகள் வருகின்றது. இதை தாண்டி நீதி அமைச்சர் ஒரு கருத்தினை சொல்லுகின்றார், நிதியமைச்சர் ஒரு கருத்தினை சொல்லுகின்றார் என்ப விடயங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றது. நாடாளுமன்ற அமர்வுகளிலும் காரசாரமாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி எதிர்கட்சியினர் நிப்பாட்டி வைத்து கேள்வி கேட்கின்ற சந்தர்ப்பத்தை பார்க்கின்றோம். ஆளுங்கட்சியை பொருட்டு ஒரு கலவரம் நடக்கிறது, இல்லாட்டி மோதல் நிலை வந்துட்டு என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துல உடனடியாக அதிகாரிகள் களமிறக்கப்பட்டு அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தேவை அதிகாரிகளுக்கு இருக்கிறது. இது ஒரு முதலாவது விடயம் கேட்கின்றார்கள். இது அரசு அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு காரணமாக இவ்வாறான விடயம் இடம்பெற்றதா, இல்லை என்றால் இதற்கு பின்னால என்ன இருக்குது? அனுர அரசு பதில் சொல்ல வேண்டும். அனுரகுமார் திசாநாயக்க நாட்டினுடைய ஜனாதிபதி உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற விடயத்தை இங்கு முன்வைத்து இருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் அதுக்கான பதில்களும் விசாரணைகளும் துரித கதியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற விடயமும், சிறை அதிகாரிகளை நாளைய தினம் விசாரணைகளுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது நீர்கொழும்பு சிறைச்சாலையில மோதலை தொடக்கியதாக தெரிவிக்கப்படுகின்ற கட்டுவெல்கம சுரேஷ் பூஷா சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கெகல் பத்திர பத்மிக்கு நெருங்கியதாக தெரிவிக்கப்படுகின்ற கட்டுவெல்கம சுரேஷ் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல், அதாவது கொள்ளை, போதைப் பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. 2016ஆம் ஆண்டுல நாரமலை பகுதியில உள்ள ஒரு கோயில்ல துறவி மற்றும் அவரது உதவியாளரை தாக்கியதாகவும் மற்றும் ஒரு சக்யாவை சேதப்படுத்தியதாகவும் இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் மீதான வழக்கு அதாவது நீர்கொழும்பு உயர் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கின்றது என்ற விடயம் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதோடு அவர் தற்போது நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக சிறையில இருக்கிறார் என்ற விடயமும் இங்கு பேசுபொருளை உண்டு பண்ணி இருக்கிறது. நீர்கொழும்பு சிறையில 2400க்கும் மேற்பட்ட குறுகிய கால கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு குற்ற கும்பலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 26 பாதாள உலக உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நேற்றைய தினம் மற்றும் முந்தைய நாள், அதாவது நீர்கொழும்பு சிறையில நடந்த மோதல்ல அதிகாரிகள் பலர் அங்கு உயிரிழந்திருப்பதாகவும் அதே போன்று கைதிகள் பலர் உயிரிழந்திருப்பதாகவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களை 20 பேர் இன்னும் ஆபத்தான முறையில அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயமும், தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் காலைக்குள்ள ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகள் சிறைச்சாலைக்குள்ளேயும் அதை சுற்றியும் பாதுகாப்பு உறுதி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பதற்காக அங்கு வரவழைத்திருக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் இப்படி இருந்தாலும் ஏன் இந்த நிலையை நடப்பதற்கு இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், ஏன் இந்த நிலையை இப்படி நடத்த வைத்தார்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில வலுக்கட்டாயமாக அடைக்கப்பட்ட கைதிகள் என்ற விடயமும் இது சார்ந்த குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன, விசாரணைகள் என்ன என்பதுதான் இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய நாள் அந்த காணொளிகளை பார்க்கவே அவ்வளத்துக்கு ஒரு கொடூரமான நிலையாக இருந்தது. ஏன் இவ்வாறு நடக்கின்றது? எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய கைதிகளுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கும், அதெல்லாம் கதறல்களாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் இருந்தாலும் நாளைய நாளில விசாரணைகளுக்காக சிறை கைதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.